வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப் போட்டிருந்தாங்க. அதில வந்து நானும் எங்க வீட்டுக்காரும் போய் பாப்பாவுக்கும், தம்பிக்கும் வந்துட்டு ஆதார் அட்டையில கொஞ்சம் பேர் கரெக்ஷன் பண்ணுற வேலை இருந்ததுங்க. அந்த பேர் வந்துட்டு இங்கிலீஷ்ல இருந்தது. அதில வந்து தமிழ்லேயே வரணும் அப்படின்னுருந்தாங்க. ஏன்னா நான் அப்புறமேட்டு தான் பார்த்தேன், என்னோடது எங்கள் வீட்டுக்காரர்லேயும் தமிழ் பேரும் இருக்குது, இங்கிலீஷ் பேரும் இருக்குது. ஆனால் அவங்களது வந்து இங்கிலீஷ் பேர் மட்டும்தான் இருக்குது. அதனால் அந்த பேர் மாற்றுறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அங்கே போனோன்னா எல்லாம் டோக்கன் வேறு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த டோக்கனுக்கு அதுக்கு தேவையில்லாமையே போயிடுச்சு. ஏன்னா ஆதார் எடுக்கிற இடத்துல அவ்வளோவா கூட்டம் இல்லை. அங்கே போனால் வந்து பிள்ளைங்க 2 குழந்தைங்க வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் அங்கேருந்து வந்து குழந்தைங்கள போய் கூட்டிகிட்டு வர போயிட்டாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு தம்பிக்கான ப்ராசஸும் முடிஞ்சிச்சிங்க. ஆனால் பாப்பாவுக்கான ப்ராசஸ் கொஞ்சம் முடியல. அது வந்துட்டு கொஞ்சம் ஜாதி சான்றிதழ் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து பேர் எழுத்து இதானதுனால அந்த ப்ராசஸ் முடியல. அதனால் அதை விட்டுட்டு சரி பாப்பாவுக்கு பண்ணிடலான்ட்டு அங்கேருந்து வெளியே வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆதார் அட்டை கொடுத்தாவே, ஜெராக்ஸ் கொடுத்தாவே விதை பாக்கெட் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு 6 விதை இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. வெளியே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கேம்பும் போட்டிருந்தாங்க. அப்போ அங்கே நம்மளுக்கு என்ன ஒன்று சளியோ இரும்பலோ தேவையானது அந்த ஒரு இதுவும் போட்டிருந்தாங்க. வேணா மாத்திரையெல்லாம் வாங்கிக்கலான்னு நாங்களும் அந்த ஒரு ஜெராக்ஸ் கொடுத்துட்டு ஒரு விதை பாக்கெட்டை வாங்கிட்டு வெளியே வந்துட்டு சரி குழந்தைங்களுக்கு புண்ணுக்கு வைக்கிற மாதிரி மருந்து இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு நானும் கேட்டு வாங்கிட்டு இந்த வேலையை முடிச்சு